என்னுடைய ஆர்வம் என்னன்னா ஒரு வில்லேஜ் ஒரு விவசாய குடும்பம். விவசாய குடும்பத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. எந்த விவசாயம் ரிட்டையர் ஆகிறது இல்லை. எங்கள் அப்பா அம்மா ரிட்டையர் ஆகவே இல்லை. நான் ரிட்டையர் ஆகி பார்க்கல. ஸோ கடைசி 4 வரையும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த இதுலேருந்து நான் வந்தவன் தான். அது ஓகே, நான் படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய உத்தியோகம் பண்ணியிருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனி மேனேஜர் டைரக்டர் இருந்திருக்கலாம், சேர்மனாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு பேசிக் என்னன்னா அந்த உங்கள் டிஎன்ஏங்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஒர்க் தான் வந்து ஹாப்பினஸ்ஸு. ஒர்க்கு நான் ஒரு நாளைக்கு 9-10 மணி நேரம் ஒர்க் பண்ணதுன்னு தூக்கமே வரும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுன்னா அப்படி பார்த்து நான் ஏப்ரல் 2008 நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ரிட்டையர் ஆகணுன்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன். அந்த 3 மாதம் என் வாழ்க்கையே மோசமான 3 மாதம். டிஃபன் சாப்பிட்றது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டிவி படிக்கிறது. இப்போ வீட்டில் கூட கேட்டாங்க, நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்களா, அது வந்து வேலை இல்லையா அப்படிங்க. ஏன்னா வீட்டில் அவருக்கு இருக்கிறதுனால அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்களா, அது பண்ணுறாங்களா, இதுதான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ பட் அப்போ தான் எனக்கு புரிஞ்சேன், நம்ம வந்து ஒன்லி இஃப் யூ ரியலி டூ சம்திங், கீப் ஒர்க்கிங். ஏதோ முதலீடு பண்ணி எனக்கு அப்போ ஏன்னா ஹேவிங் ஒர்க் ஃபார் 32 years, I didn't want to go back to a job again. And by God's grace, I was also reasonably all right financially. 32 வருஷம் வச்சு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதனால் வந்து சொந்தமாக நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படி. அது எனக்கு படிப்புக்கு வந்தது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, அதை பேஸாக வச்சுட்டு நம்ம ஏன் எனக்கு அது ஃபைனான்ஸ் ரிலேட்டட் தான். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியில், சோழமண்டலம் மாதிரி பெரிய கம்பெனியில் எம்டியாக இருந்திருக்கேன். என் கீழே எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு எத்தனையோ இண்டஸ்ட்ரி கலீக்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து பேங்க்ஸோ இல்லாட்டி மற்ற நான் பேங்க்ஸோ இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அந்த பட்சம் நமக்கு தெரியுது ஃபைனான்ஸே ஆரம்பிக்கக்கூடாது. இந்த ஹோம் லோன் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தேன். சின்னதாக தான் ஆரம்பித்தேன், இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இல்லை, அதாவது நான் தொழில் ஆரம்பிக்கும்போது ஒன்றுன்னா என்னோடய லைஃப்பில் விச் இஸ் ப்ராக்டிஸ் பை பேரண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பை மை ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி இஸ் தட் நாங்கள் என்ன சம்பாதிச்சாலும் ஜாயின் பண்ணும்போது மாதத்துக்கு 1000 ரூபாயில் ஜாயின் பண்ணி ரிட்டையர் பண்ணும்போது கொஞ்சம் சில க்ரோர்ஸ் கூட நான் சேலரியாக வாங்கினேன் விளையாடும்போது கூட. பட் என்ன ஃபிலாசபின்னா, நம்ம என்ன சம்பாதிச்சரையும் முதல்ல கொஞ்சம் சேவ் பண்ணணும், செலவு பண்ணணும், சேவ் பண்ணணும். எப்போவுமே இன்கம் வந்து செலவை விட அதிகமாக இருக்கணும், அண்ட் கொஞ்சம் சேவிங் இருக்கணும். அந்த ஃபிலாசபியில் இருக்கும். இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது கூட நான் வந்து 30 கோடியில் ஆரம்பித்தா கூட 30 கோடி கொடுக்குறது வந்து நம்ம சின்ன கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறோம், சொந்தமாக ஆரம்பிக்கிறோம். இது ஒரு டிவிஎஸ் முருகப்பா குரூப் மாதிரியோ, டிவிஎஸ் குரூப் மாதிரியோ, மற்ற டாடா குரூப் மாதிரியோ பெரிய குரூப் கிடையாது. நம்ம அதை ரிஸ்க் பண்ண முடியாது, ரிஸ்க் பண்ணவும் கூடாது. பெரிய குரூப்பானால் கூட ரிஸ்க் எடுத்தால் கூட வந்து அது வந்து வி ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் த ரிஸ்க் வெல், அண்ட் ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும். அந்த ஃபிலாசபிலேருந்து வந்ததுனால நான் பிகினிங்லேருந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது எப்பவுமே இந்த கம்பெனியில் இன்கம் ஆல்வேஸ் வில் பி ஹையர் தென் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் அதனால் வந்து நாங்கள் டில் 2009 we had about 30 எவ்வளோ ஒரு 9 வருஷம் வந்து 30,000 கஸ்டமர்ஸ். பட் இந்த ஒரு வருஷம் நாங்கள் 35,000 கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த 9 வருஷம் எடுத்துன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிஸ்னஸ் பண்ணி, கடன் கொடுத்து, ரிகவரி பண்ணி, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி, உத்தியோகம் கொடுக்கலாம், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், கடன் கொடுக்கலாம். பட் அது வந்து வியாபார ரீதியாக வந்து வேல்யூ க்ரியேட்டிங்காக இருக்கணும். தேர் இஸ் ஆல்வேஸ் பி சர்ப்ளஸ். அந்த ஃபிலாசபியாக அதை வந்து சில இன்வெஸ்டர்ஸ் பார்த்தாங்க. சில ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன நீங்கள் கம்பெனி ரொம்ப நல்லா நடத்துகிறீங்க, நாங்களும் வந்து முதலீடு பண்ணலாமா இதில் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்தேன் நான். அது மூலமாக வந்து அந்த 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் அதிகமாகச்சு. இன்னும் 4 பேர் பார்த்தாங்க, நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க அப்படி.
ஸோ நீங்கள் வந்து ஒரு நாட் ஓன்லி பெனிஃபிட் டு தி கஸ்டமர்ஸ் எம்ப்ளாயீஸ் பட் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ கொடுத்தீங்கன்னா உங்களோட எபிலிட்டி வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேல்யூ கிரியேஷனும்பாங்க. ஒன்று நீங்கள் பிஸ்னஸில் வந்து யூ ஷுட் பி வேல்யூ கிரியேட்டிங் பிஸ்னஸ், டிரான்ஸ்பரண்ட் பிஸ்னஸ், லீகலி கம்ப்ளைண்ட் பிஸ்னஸ். இந்த வருஷம் ஆக்சுவலி நாங்கள் கொடுத்த இன்கம் டேக்ஸை மோர் தென் 100 crores கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சிஎஸ்ஆரில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 crores திஸ் இயர் வில் பி ஸ்பெண்டிங் இன் சிஎஸ்ஆர். ஸோ இதை பார்த்து தான் வந்து முதலீட்டாளர் கூட எங்கள் ஷேர்ஸ் வாங்குகிறாங்க. கம்பெனி பெருசாச்சு. சரி, ஒன்று வந்து ஆக்சுவலி என்னுடைய ஃபேமிலி தான். எங்களுடைய பேரண்ட்ஸோ ஏர்லி ஸ்டேஜ், அப்புறம் வந்து என் ஒய்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் அண்ட் மை சில்ட்ரன், மெயின்லி மை ஒய்ஃப் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா இந்த ஃபேமிலி வந்து எனிதிங் ரிலேட்டட் வித் ஃபேமிலி, நல்லது கெட்டது ப்ராப்ளம்ஸு அது இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் ஒன்றுமே பார்க்கல. இப்போ எனக்கு ஸோ அந்த ஆங்கிள் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் படிப்பு, உத்தியோகம், வியாபாரம் நான் நிம்மதியாக பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஐ எம் ஆல்வேஸ் வெரி கன்சர்வேட்டிவ். ஐ எம் நாட் எக்ஸசிவ்லி ஐ எம் நாட் அக்ரெசிவ் அண்ட் ஐ எம் நாட் எக்ஸசிவ்லி ரிஸ்க் டேக்கிங். நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து மெஷர் பண்ணி தான் போனேன். பீயிங் அ ஃபினான்ஷியல் பர்சன், ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்டு மேனேஜிங் டைரக்டர், அது மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ரிஸ்க்கு எடுக்கணும். பட் அந்த ரிஸ்க்கு நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அந்த என்னுடைய இன்னட் நேச்சர் என்னன்னா, மேபி ஐ ஹேட் அ சென்ஸ், ஐ ஹேட் அ சம்வேர் இன் மை டிஎன்ஏ, இவனுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எங்கே வாங்கலாம், எங்கே வாங்கக்கூடாது, இது சேவ் பண்ணலாம், இப்படி சேவ் பண்ணலாம். அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் வாஸ் தேர் இன் மை பிளட். I don't know how it came, maybe through my father, my parents, or my DNA, whatever it is. But அந்த ஃபினான்ஷியல் அக்யூமெண்ட் என்றாங்க இல்லையா, ஃபினான்ஷியல் நாலேஜ், பேலன்சிங் த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, that I am able to do it well. அப்புறம் மூணாவது வந்து I was always looking at how can we really, whatever wealth you create, how can you share among others in an equitable manner. எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் டாக்ஸஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், எப்படி நம்ம ஒரு ஃபேராக நம்ம லாபம் பண்ணணும், அதே சமயத்தில் எல்லாரும் லாபம் பண்ணணும் ஓரளவுக்கு. ஸோ அந்த ஃபிலாசபி வந்து நான் எப்பவுமே மறந்தது கிடையாது. இது அதர் திங் இஸ் தட் ஐ நெவர் பிலீவ்ட் இன் ஷார்ட்கட்ஸ். தேர் இஸ் நத்திங் ஆக்சுவலி, எவ்ரி திங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். See, first of all வந்து அவங்களுக்கு ஒரு கிளியராக ஒன்று தெரியணுங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா 90% ஆஃப் த பிஸ்னஸஸ் வில் ஃபெயில். ஒன்லி 10%, 90 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும். நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. 10 தான் சக்சீட் ஆகும். ஸோ மென்டலி யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு. இன் கேஸ் ஆஃப் ஃபெயில்யூர் கேன் யூ ஸ்டில் ஸ்டாண்ட் அப், பி வாட் யூ ஆர். ஸோ அதனால் வந்து நீங்கள் you be clear about what business you want to start, have a purpose, have a vision, have a strategy, have a plan, have do's and don'ts. பண்ணுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இஃப் எவ்ரி திங் யூ ஹவ் டன், யூ ஆர் ஹியூமன்லி பாசிபிள். பட் ஸ்டில் ஃபெயில்ஸ் எல்லாம் ஸ்டில் வந்து நீங்கள் போய் தூங்க முடியுமா நிம்மதியாக? இல்லை நாமும் கடனால் ஆகிட்டு, நமக்கு சேர்ந்தவனும் கடனால் ஆகிட்டு, அது வந்து ஒரு ப்ரெஷராக கொண்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு ப்ரெஷராக ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் பிளானிங் ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் டோன்ட் பிளான் இன் அ வே தட் இட் வில் சக்சீட். இட் கேன் ஆல்சோ ஃபெயில். ஸோ இஃப் இட் சக்சீட்ஸ், நோ, ஃபென்டாஸ்டிக். இஃப் இட் ஃபெயில்ஸ் ஆல்சோ, யூ ஷுட் ஹாவ் எனஃப் எனர்ஜி லெஃப்ட், enthusiasm left, maybe little money also left, so that you can start another one. ஸோ அது ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது வந்து வாட் ஐ பிலீவ், எனக்கு வந்து சில பேர் எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும், 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும். இனிஷியல் தான் நான் செலவு பண்ணணும். இனிஷியலாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஆஃபீஸ் எடுக்கணும், ஸ்டாஃப் எடுக்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் செலவாகும். பட் இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர்லாம் இன்னைக்கு இந்த வருஷம் கஸ்டமர்ஸ் வராது, அடுத்த வருஷம் கஸ்டமர்ஸ் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் கஸ்டமர்ஸ் வரும். இத்தனை கஸ்டமர்ஸ் வந்தால் இவ்வளோ இன்கம் வரும். அப்போ இப்போ வந்து லாஸ் கூட அப்போ ரிகவர் ஆகிடும். ஸோ தே ஆர் நாட், சம் ஆஃப் தெம் தே பிலீவ் ஒன்லி லாங் டேர்ம்.
they don't believe in short term. Now, for me, I'm not connected that way. In the sense, எனக்கு short term is as important as the long term. இப்போ எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு மாதம், இந்த 3 மாதம், இந்த ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயர் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஐ மஸ்ட் மீட் மை எக்ஸ்பென்சஸ். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து ஐ கேன் மேக் சம் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஃபிலாசபி தட் இஸ் மை டு மீ லாங் டேர்ம் இஸ் நாட் இன் அ டிஸ்டன்ட் ஹாரிசன். லாங் டேர்ம் இஸ் நத்திங் பட் அ பண்டில் ஆஃப் ஷார்ட் டேர்ம்ஸ், ஸ்டெப்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம். இன்றைக்கி இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பாசிட்டிவாக ப்ரோக்ரெசிவாக போகணும். ஸோ சம் ஆஃப் தி ஐடி கம்பெனிஸ் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஈவன் வெரி பிக் ஐடி எஜுகேஷன் செக்டர்லாம் அவங்க தேர் நவ் சஃபரிங் பிகாஸ் தேவ் ரேஸ்ட் லாட் ஆஃப் மணி ப்ராமிசிங் த ஃபியூச்சர். And when the promise of the future not happen, then they are in a problem. So in other words, don't think that see today, tomorrow is going to be as difficult, if not more difficult than yesterday. So அதனால் இன்னைக்கு short term is as equally important as long term. அது ரெண்டு. மூணாவது வந்து have this again I keep coming back to your family. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து இப்போ என்ன பண்ணாலும் வந்து அங்கே போயிட்டு தே ஷுட் நாட் டிஸ்ட்ராய், ஐ மீன் தே ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ். You should really spend enough time with your family members to explain what you are doing, what risk you are taking, what savings you are risking, but without affecting the basic living of the family. So தவிர்த்து வந்து see there are a lot of opportunities today. If I have to born again, I'm 100% sure I'll be more successful than what I'm today. I have that because there are enough opportunities. I've seen India. We all seen India last 50 years. We have seen the roads, we have seen education, we have seen the health, we have seen anything. So India is progressing, India is changing. There are a lot of opportunities are there. So the question is, can you really, based on your education, experience, risk-taking ability, can you narrow down a particular venture and do it with full sincerity, hard work, taking care that some of the 3 points that I mentioned. See, the end of the day, the question is, the funny part of finance, இப்போ நீங்கள் கடன் வானான்னு சொல்லுங்கள், 100 பேர் உங்களுக்கு கடன் கொடுக்குறதுக்கு. நீங்கள் கடன் வேணும்னு சொல்லுங்கள், ஒருத்தர் நிற்க மாட்டான், யாரும் கொடுக்க மாட்டாங்க. That is the reality. But without money, if you want to really add money, or distribute the money, do social causes like CSR, whatever it is. எல்லாத்துக்கும் see money என்கிறது வந்து it is not in the form of the currency. Money to me is the value that you create in life. அதாவது the value that you create, you can see it in the form of money, but it is nothing but it's a value. இன்னைக்கு வந்து நம்ம the value that you create, maybe it be a house, it may be a flat, it may be a business, it may be X, it may be gold, it may be different financial assets, it may be different non-financial assets. Non-financial assets like gold, real estate, financial assets like bank deposits, shares, but it's all a reflection of the value that you create. So in your life, if you have the ability to create value, you have the ability to create money. And that is important because whether you see the question at the end of the day, you need to have a satisfaction. I mean, you need to have a peace of mind. You need to. I don't think the hunger is the most difficult thing on earth. And people who only go through the hunger, they will realize the importance of money. So nama mattavangalla who have not really suffered the hunger, they think money making is bad. But if they really go through the hunger, if they are not able to, don't have money to travel a place, don't have money to eat, don't have money to dress, then they realize money is important. So to me, money is very important. And I always believe that I must save, I must expense more than what I earn. My income should also be higher than my expenditure. And I must be having saving. Money for me is important.
Because through that I can really create a value, through that I can really do something good for me and to the society. அதனால்